வியூவர்ஸ், உங்களில் பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குற நிறைய குவரிஸில் கமெண்ட்ஸில் கேட்குற கேள்வியில் நிறைய என்னென்னு கேட்டிங்கன்னா, சார் என் வண்டியில் மைலேஜ் ரொம்ப குறைஞ்சிச்சு சார். ஒரு காலத்தில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17-18 வந்து இந்த ரயில்வேஸில் இப்போ 12-11 தான் தருது, என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் அது கூட இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலான விஷயமா இருக்குது. என்னென்னா, சார் 12-13 தான் தருது, ஆனால் வண்டியில் எந்த குறையும் இல்லை சார், பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் இன்ஃபர்மேஷனாக வந்தீங்கன்னா உங்கள் காரில் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பண்ணி மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. இம்ப்ரூவ்னா என்னென்னா, அந்த வண்டிக்கோடைய பொட்டென்ஷியல் மைலேஜ் கொண்டு வர முடியாது. ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, ஒரு வண்டியில் மைலேஜ் வரலன்னா அசோசியேட்டடாக சில சிம்டம்ஸ் உங்கள் காரில் இருந்தே ஆகணும். அது என்னென்னா, வண்டியில் பிக்கப் இருக்காது, வண்டியோட ஐட்லிங் ஆர்பிஎம் ஏறி இறங்கும், என்ஜினில் ஒரு சில வைப்ரேஷன்ஸ் இருக்கும், வண்டி ரன்னிங்கில் இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஜர்க்கா சில டைம் ஓடும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நீங்கள் இருந்துச்சின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மைலேஜ் கம்மியாக இருக்கும். இப்போ மைலேஜுக்கு போய் வேலை செய்யக்கூடாது, இப்போ சொன்ன இந்த சிம்டம்ஸுக்கான ப்ராப்ளம் இருக்குல்ல, இதுக்கு போய் வேலை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மைலேஜ் ரிசல்ட் கிடச்சிடும். ஆனால் நீங்கள் இந்த ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எந்த ப்ரொஃபஷனல் பீப்புளாலே சால்வ் பண்ணி தர முடியாது. எதுனா, சார் மைலேஜ் என்னவோ முன்னாடி 17 வந்துச்சு, 12 தான் வருது, ஆனால் என் வண்டியில் நீங்கள் சொல்லக்கூடிய எந்த கம்பெனி இல்லைன்னு சொன்னீங்கன்னா எந்த ப்ரொஃபஷனல் மெக்கானிக்னாலும் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. சரியா? ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, செக் பண்ணி பார்த்தாலும் வண்டியில் எந்த டிஃபெக்டும் இல்லை அப்படின்னா, அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, முன்னாடி 17 வந்து இப்போ 12 வந்துருக்குன்னு சொல்லிட்டு, அந்த டேட்டா தப்பாக இருக்கணும், இல்லை நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்டில் தப்பு இருக்கணும். அதாவது இந்த கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கால்குலேட் பண்ணுற மெத்தடில் தப்பு இருக்கணும், இல்லாட்டி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த காரோட பொட்டன்ஷியலை விட அதிகமாக எதிர்பார்க்கணும். சரிங்களா? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளாரே அந்த மைலேஜ் எதிர்பார்ப்பாங்க. இது இந்த குளறுபடிகளால் வரக்கூடிய விஷயம், அதில் காரில் உள்ள ஃபால்ட்டு கிடையாது. நீங்கள் இந்த மாதிரியான வந்து கன்ஃபியூஷன் பிரச்சனை இருந்து கிளாரிட்டி இல்லாமல் வந்து நீங்கள் அந்த வண்டிக்கு நிறைய செலவு பண்ணின்னு வச்சிங்களேன், உங்கள் பணமும் போகும், போதா குறைக்கு மெக்கானிக்கையும் நீங்கள் வந்து மெக்கானிக்கோ டெக்னீஷியனை என்ன பண்ணுவீங்க, சண்டை வலிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க உங்களோட தவறுனால. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி புரிஞ்சிருக்கும், மைலேஜ் ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த அசோசியேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். சிலது உங்களுக்கு மைல்டாக தான் குறைஞ்சிருக்கு, முன்னாடி 17 வந்து சார் இப்போ 1 கிலோமீட்டர் தான் குறைஞ்சிருக்குன்னா தயவுசெய்து அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. என்ன ரீசன்னா, டயர் தேய்மானத்தில் கூட என்ன ஆகும், உங்களுக்கு மைலேஜஸ் குறையும். சரிங்களா? இப்போ டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் கூட இந்த மாதிரி மைலேஜஸ் 1 கிலோமீட்டர் வந்து குறையும். சில டைம் என்ன ஆகுனா, உங்களுடைய டிரைவிங் பேட்டர்ன் முன்னாடி வந்து நீங்கள் ரொம்ப கான்சியஸாக பார்த்து ஓட்டிருப்பீங்க, அதிகமாக பிரேக்கு சரிங்க ஆக்சிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்லோ ஃபுட்டில் பண்ணியிருப்பீங்க. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணால் உங்களை அறியாமலேயே ஓவர் த பீரியடு அதிகமாக பிரேக் அடிக்கிறது, ஹை ஆக்சிலேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான உங்களோட டிரைவிங் பேட்டர்ன் மாறுறதுனால கூட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் உங்களுக்கு முன்னாடி விட கம்மியாக இருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் எதுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, மைலேஜ் வந்து ஒரு 17 வந்து சார் இப்போ 12 தான் வருது, இந்த மாதிரி சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கிற பட்சத்தில் மட்டுமே வித் சிம்டம்ஸை நோட் பண்ணிவிட்டு போயிட்டு வேலையை ஆரம்பிங்க. சரியா? அதை விட்டுட்டு வந்து ஜஸ்ட் லைக் போயிட்டு ஒரு நல்ல மெக்கானிக் தேடிட்டு இருக்கேன் சார், யாருக்கும் விஷயம் தெரியல, மைலேஜ் அந்த எனக்கு ப்ராப்ளம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன், ஆனால் யாரும் எதுவும் வந்து சரியான டெசிஷன் எடுக்க மாட்டாங்க, வேற ஒரு மெக்கானிக் போனால் அவர் எல்லாம் மாற்றினார், பணம் தான் சார் போச்சு, இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் அது உங்களுடைய அறியாமை. சரியா? நீங்கள் உங்களோட அறியாமையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தை இழப்பை ஏற்படுத்தும், தேவையில்லாமல் நல்ல மெக்கானிக்கை நீங்கள் தப்பான வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேக் பண்ணுறீங்க. சரியா? ஓரளவு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைலேஜுக்கான ப்ராப்ளத்துக்கு எப்படி அணுகிறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியிலுமே இந்த கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சார் எனக்கு மைலேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் கூடவே பிக்கப் இஷ்யூ இருக்குது அப்படின்னு கொண்டு வந்தார். இந்த வண்டி நம்ம டயக்னோஸ் பண்ணி பார்த்ததில் என்ன ஃபால்ட்டுனா, இந்த வண்டியில் இருந்த கிளச் பிளேட்டு சரிங்களா, அது போதுமான அளவுக்கு ஓனட் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் மைலேஜ் வரல, ஆப்வியஸாக வந்து வண்டியில் பிக்கப் இல்லை. ஏன்னா நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது என்ஜின் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, ஆனால் டிரான்ஸ்மிஷன் மூலிமா டயருக்கு வந்து அந்த பவர் போகல, இடையில லாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த கிளச் பிளேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓன் அவுட் ஆனதுனால இதனால் என்ன ஆகுது, உங்களுக்கு மைலேஜ் குறையுது, ஆப்வியஸாக உங்களுக்கு பிக்கப்பும் இருக்கிறதில்ல. இன்னொரு விஷயம் இந்த வீடியோ மூலிமா சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வண்டியில் இந்த மாதிரி மைலேஜ் இஷ்யூ பிக்கப் இஷ்யூ இருக்குன்னு வச்சுங்க, நீங்கள் ஜஸ்ட் லைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் என்ன தெரியுமோ அவங்ககிட்ட எடுத்து கொடுக்காதீங்க. யார்கிட்ட எடுத்துமே இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, வந்து டயக்னோஸ்டிக் டெக்னீஷியன் பர்சன் யாருக்கானோ அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட பிரச்சனையை சொல்லுங்கள். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர் மெக்கானிக்கு, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருக்குது, ஓவர் பீரியட் அவர் லேர்ன் பண்ணியிருக்காரு அந்த காரை பற்றி அப்படின்னு வச்சுக்கோங்க, அதாவது ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணியிருக்காருன்னா, அது ஒரு மெக்கானிக்கலாக மட்டும் தான் லேர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் ஆப்வியஸாக என்ன பண்ணுவார்னா போயிட்டு இந்த கிளச்சை தான் மாற்ற முயற்சி பண்ணுவார். சரிங்களா? இந்த வண்டியில் கிளச் தான் ஃபால்ட்டு, ஸோ இதை மாற்றினோன்னு ப்ராப்ளம் உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கும். ஆனால் சில வண்டியில் என்ன ஆகும்னா, இப்போ பிக்கப் இல்லாததுக்கான காரணங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் எது ஒன்றா இருக்கலாம். வண்டியில் ஸ்பார்க் ப்ளக்கு, இக்னிஷன் காயிலு, இன்ஜெக்டரு, என்ஜினோட கம்ப்ரெஷன் வீக்கு,
டர்போ, இஜிஆர், ஓட்டு சென்சார், இந்த மாதிரி நிறைய காரணங்கள், இசிஎம் ஃபால்ட், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ஃபால்ட்டாக இருந்ததுன்னா இதை மட்டும் மாற்றினார்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. இதை மட்டும் இல்லை, இதை மாற்றினே தவறு, இதை மாற்றியும் ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நீங்கள் மாட்டிடுவீங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு டயக்னோஸ்டிக் டெக்னீஷியனை போய்ட்டு அணுகிறது நல்லது. ஏன்னா டயக்னோஸ்டிக் டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா ஹினோஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் வந்து காரோட சிஸ்டம் அண்ட் தென் வந்து இன்டெகிரேட்டர் ஆஃப் தி எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் ஹோல், அந்த மெக்கட்ரானிக்ஸை முழுமையாக தெரியும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரபிள் ஷூட் பண்ணி உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணி சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த அவர் அசைன் பண்ணுவார் யாரையாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா யார் எந்த வேலைக்கு அனுப்புறதுன்னு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் இஷ்யூனா யூ வில் என்கேஜ் எலக்ட்ரிக்கல் பர்சன், மெக்கானிக்கல் அப்படின்னா ஹி வில் என்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பர்சன் ஹூ வில் சேஞ்ச் த கிளச். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. சரியா? உங்களோட ப்ராப்ளத்தை கரெக்டாக நீங்கள் டயக்னோஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி நான் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஃபேமிலி மெக்கானிக் அப்படிங்கிறது. ஃபேமிலி மெக்கானிக்னா நிறைய பேர் நான் நிறைய கமெண்ட்ஸ் வந்து புரிஞ்சுட்டேன். ஃபேமிலி மெக்கானிக் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஃபேமிலி மெக்கானிக்னா பக்கத்தில் உள்ளவர், தெரிஞ்சவர், அது மீனிங் இல்லை. ஃபேமிலி மெக்கானிக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் பி டெக்னிக்கலி காம்பிடென்ட்டாக இருக்கணும். சரியா? அதோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரோட ரெகுலராக நீங்கள் வந்து கனெக்டடில் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிறது தான் நான் ஃபேமிலி மெக்கானிக் சொன்னேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர், எனக்கு 20 வருஷமாக தெரியும், இதுக்கு முன்னாடி கார் எல்லாம் நிறைய கார் பார்த்துருக்கேன், இது வந்து ரெக்குவயர்மெண்ட் இல்லை. ஃபேமிலி மெக்கானிக்ங்கிறது மேஜராக 2, ஹி மஸ்ட் பி டெக்னிக்கல் காம்பிடென்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர்லி ஹி ஷுட் கீப் இன் டச் வித் ரெகுலர் இன்டர்வல். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த அவருக்கு உங்கள் காரை பற்றி நல்லா தெரியும், அவர் உங்கள் ப்ராப்ளத்தை ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி தர முடியும் வித் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் எனி காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதெல்லாம் தான் வச்சு தான் நம்ம ஃபேமிலி மெக்கானிக்குங்கிற கான்செப்ட் சொல்கிறோம். ஹோப் இது ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ், பிக்கப்பு, இந்த ஃபேமிலி மெக்கானிக் இதை பற்றின ஓரளவு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரிதலை கொடுத்துருன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.